சுவாசம். ஒரு ஆழமான மூச்சை உள்ளே இழுத்து 3 முறை ஓங்காரம். குரு வந்தனம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே நமः. குரவே நமः. ஹரி ஓம். Complete relax your body and mind. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது ஸ்ட்ரெச்சஸ். பிரியா ஸ்பாட்லைட் பண்ணிருக்காங்க. பிரியா மேம் பார்த்துட்டு பண்ணுங்க. புரியலன்னா டவுட் இருந்தா இமீடியட்டா கேட்டுருங்க, உடனே கேட்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிங்கர்ஸ்க்கான ஹேண்ட் ஃபிங்கர்ஸ்க்கான ஸ்ட்ரெச்சஸ். இன்ஹேல் பண்ணும்போது கையை நல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓபன் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணும்பொழுது கையை நல்லா டைட் பண்ணுங்க. உங்களுடைய விரல்ல 3 போர்ஷனா இருக்கும். சும்மா இப்படி இப்படி பண்ணக்கூடாது. நல்ல விரல்ல இருக்கிற 3 நக்கெட்ஸையும் நல்லா டைட் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து நல்ல உள்ளங்கைக்குள்ள கொண்டு வந்து முஷ்டி அப்படி வச்சுட்டு குத்துறா மாதிரி கையை பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு டைட்னஸ் தெரியணும். ஸோ உங்க டோட்டலா உங்க ஷோல்டர்ல இருந்து ஆரம்பிச்சு உங்க விரல் நுனிகள்ல முடிகிற நரம்பு வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச் உங்களுக்கு ஃபீல் ஆகணும். ட்ரை பண்ணலாம். இன்ஹேல், ஓப்பன் யுவர் ஹேண்ட்ஸ், நல்லா விரிங்க. எக்ஸேல் பண்ணும்பொழுது நல்லா டைட்டா கொண்டு வந்து பஞ்ச் பண்ணுங்க. நக்கெட்ஸ்ல நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்து பண்ணுங்க டைட்டா. இன்ஹேல், இன்ஹேல் பண்ணும்போது விரல்கள் நல்லா விரியட்டும். எக்ஸேல், நல்லா டைட் பண்ணுங்க. டைட் பண்ணும்போது பிளட் ஃப்ளோவை ஃபீல் பண்ணலாம். இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale. மூச்சோட சேர்ந்து பண்ணுங்க. exhale, inhale, exhale. இன்ஹேல் சொல்லும்போது கையை ஓபன் பண்ணணும். எக்ஸேல் சொல்லும்போது மடக்கணும். ஸ்பீடா பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. Relax your hands. கண்ணை மூடி உங்க உடம்ப கவனிங்க. விரல்கள்ல ஏற்பட்டிருக்கிற ஸ்ட்ரெச்ச கவனிங்க. உங்க விரல் முழுக்க நல்லா எனர்ஜி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். நம்ம நரம்பு மண்டலத்தோட எல்லா முடிவும் விரல் நுனிகள்ல தான் இருக்கும். ஸோ நம்ம விரல்களை நல்லா அசைச்சு
பண்ணும் பொழுது பிளட் ஃப்ளோ நல்லா நம்ம இதயத்துக்கு போக ஆரம்பிக்கும். அதை ஃபீல் பண்ண முடியும் உங்களால. வயசு ஆக ஆக கை விரல்கள்ல தான் நமக்கு நம்னம்ஸ் வரும். சின்னதா ஏதாவது பொருளை எடுக்க சொன்னா எடுக்க ரொம்ப சிரமப்படுவாங்க 50+ ஆகிறப்பவே. ஊசி எடுக்கிறது இல்ல சின்னதா ஏதோ ஒரு பொருள் விழுந்துருச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த ஃபிங்கர் டிப்ல இருக்கிற உணர்ச்சி வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு உடம்புல நல்லா எனர்ஜி ஃப்ளோ அண்ட் பிளட் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது ரிஸ்ட் அப் அண்ட் டவுன். கைகளை நல்லா முன்னாடி நீட்டிக்கோங்க. இன்ஹேல் பண்ணும் பொழுது கைகள் உங்களை நோக்கி இப்படி அந்த விரல் நல்ல பேக்ல போற மாதிரி பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணும் பொழுது நல்ல ரிஸ்ட கீழே எடுத்துட்டு வந்து உங்களை நோக்கி பண்ணணும். ரிஸ்ட்ல நல்ல ஸ்ட்ரெச் தெரியும். எங்க ஸ்ட்ரெச் தெரியுதோ அந்த இடத்துலயே உங்க கவனம் இருக்கணும். ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஹேல். நல்ல கதவை தள்ளும் போது உங்க கையில எப்படி ப்ரெஷர் இருக்குமோ அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணும்போது உங்களை நோக்கி கீழே இறக்குங்க. ரிஸ்ட் நல்லா லைட்டா மைல்டா பெயின் வரும். அந்த அளவுக்கு இருக்கணும். சும்மா இப்படி இப்படி வச்சீங்கன்னா ஸ்ட்ரெச் தெரியாது. நல்லா அந்த மணிக்கட்டுல உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகுற அளவுக்கு பண்ணுங்க. இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. Relax your hands. உடல்ல மணிக்கட்டு ரொம்ப முக்கியமான இடம். அங்க நிறைய நரம்புகள் டிராவல் பண்ற இடம். ஈஸியா நம்ம வெயிட்ட ஹோல் பாடி வெயிட்டையும் எழுந்துக்கும் போது அந்த இடத்துலதான் ப்ரெஷர் கொடுப்போம். ஸோ அந்த இடத்துல இருக்கிற நரம்புகள், தசைகள், எலும்புகள் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தனா வச்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த ஸ்ட்ரெச்சை பண்றப்ப அந்த இடத்துல நல்லா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் போக ஆரம்பிக்கும். எனர்ஜி ஃப்ளோ நடக்கும். அதை கண்ணை மூடி அந்த இடத்தையே கவனிங்க. மணிக்கட்டுல ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், நல்லா எனர்ஜி கிடைக்கிற மாதிரி நீங்க பண்ண ஸ்ட்ரெச்சஸ்ல உங்க உடம்புல நல்ல ஒரு மாற்றம் இருக்குதா ஃபீல் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரிஸ்ட் ரொட்டேஷன். கைகளை ஆதி முத்ரால வச்சுக்கணும். ஆதி முத்ராங்கிறது எதுவும் இல்ல, கட்டை விரலை உள்ள வச்சு 4 விரலையும் மடக்கிக்கணும். பிரியாமா பண்ணி காமிக்கிறாங்க, பாத்துக்கோங்க. டவுட் இருந்தா கேளுங்க. கட்டை விரல் உள்ள போய் உங்களுடைய சுண்டு விரல் பக்கத்துல டச் ஆகிருக்கணும். 4 விரலையும் அதுக்கு மேல மூடணும். அப்படி பண்ணும் போதே உங்களுக்கு நல்லா கை நரம்புகள் எல்லாமே டைட் ஆகுறது ஃபீல் ஆகும். நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உங்களுக்கு என்னென்ன இது வெயின் வழியா ட்ரிப்ஸ் ஏத்துறப்ப அவங்க இந்த பொசிஷன்ல தான் நம்மள கை வைக்க சொல்லுவாங்க. கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கை எப்படி வச்சு மூடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்பதான் நரம்பு எல்லாமே நல்ல லெங்தன் ஆகி ஸ்ட்ரைட் ஆகும். அவங்களுக்கு வந்து நீடில் போடும்போது இம்மீடியட்டா அந்த நீடில் நரம்பு கிடைக்கும். அதுக்காக சொல்றது. ஸோ இந்த முத்திரை நம்ம பண்ண நம்ம நரம்பு வந்து நல்லா ஸ்ட்ரைட் ஆகி ஸ்ட்ரெங்தன் ஆகும். இந்த பொசிஷன்ல ரொட்டேட் பண்ணுவாங்க. பண்ணி காமிங்க பிரியா. கிளாக் வைஸ் அப்படியே சேர்ந்த மாதிரி பண்ணணும். 10 டைம்ஸ் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணுங்க. மொத்த கையையுமே ஆட்டக்கூடாது. கை ஸ்ட்ரைட்டா இருக்கணும். உங்க மணிக்கட்டு மட்டும்தான் சுத்தணும். 1, இன்ஹேல் பண்ணும்போது ஆஃப் சர்க்கிள், எக்ஸேல் பண்ணும் பொழுது அடுத்த சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகும். 2, 3, 4, 5, 6, 7, 8, 9,
10. இப்போ அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணணும். 10 பண்ண டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல 9 8 7 6 5 4 3 2 1. ரிலீஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை மூடி மணிக்கட்டில் ஏற்பட்டிருக்க ஸ்ட்ரெச்சஸை ஃபீல் பண்ணுங்க. அந்த இடத்துல எனர்ஜி பாஸ் ஆயிட்டு இருக்கிறத கவனிக்க ஆரம்பிங்க. கம்ப்ளீட் ரிலாக்ஸ் யுவர் மைண்ட். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது எல்போ பெண்ட் பண்ண போறோம். சைட் வைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். உங்க 5 விரலையும் ஷோல்டர்ல பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் லெவல்ல கைகளை வச்சுக்கோங்க. இன்ஹேல் பண்ணும் பொழுது கைகளை ஓபன் பண்ணி, எக்ஸேல் பண்ணும் பொழுது கைகளை கொண்டு வந்து ஷோல்டர்ல பிளேஸ் பண்ணுங்க. இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய தோள்பட்டை மட்டும் எல்போல ஏற்பட்டிருக்க ஸ்ட்ரெச்சஸை கவனிங்க. கம்ப்ளீட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது பிராணாயாமா. நார்மல் பிரீத்திங்ல 2 minutes ஃபர்ஸ்ட் இருக்க போறோம். முதுகு தண்டு நேரா இருக்கட்டும், உங்க ஷோல்டர் தளர்வாக இருக்கட்டும், கழுத்து நேராக இருக்கட்டும், கைகள் இரண்டும் சின்முத்ரா. கண்ணை மூடி எந்த எஃபர்ட்டும் இல்லாம ஜஸ்ட் வாட்ச் யுவர் பிரெத். மூக்கின் நுனி வழியா சுவாசம் உள்ள போகும், வெளியே வரும். உள்ள போகும்போது எவ்வளவு நேரம் எடுத்துக்குது, வெளியே வர்றப்ப என்ன நேரம் எடுத்துக்குது, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. சுவாசத்தோடையே உள்ள போங்க. உங்க சுவாசம் வெளியே வரும்போது நீங்களும் அதோடய வெளியே வாங்க. எந்த எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கவனிங்கன்னு சொல்லும் போதுதான் எண்ணங்க ஓட்டம் ஜாஸ்தியா இருக்கும். உங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் நார்மலா தான் கிளாஸ் கவனிச்சுட்டு இருப்போம். உட்கார்ந்து மூச்சை கவனிங்கன்னு சொல்லும் போது எவ்வளவு நேரமா இருக்கும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, 2 minutes தானே சொன்னாங்க, இன்னுமே டைம் முடிக்கலையே அப்படிலாம் தோணும்.
அதெல்லாம் தான் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். சொல்லி முடிச்சிட்டாங்களான்னு கண்ணை திறந்து பாக்குறது. 2 மினிட்ஸ் நான் கரெக்டா 2 மினிட்ஸ்ல கட் பண்ணிடுவேன். டைமர் வச்சிருக்கிறேன். ஸோ நான் அடுத்த கமெண்ட் என்கிட்ட இருந்து வர வரைக்கும் ஜஸ்ட் லிசன் பண்ணிக்கிட்டே இருங்க. மூச்சோட ஃப்ளோவை சில்லுன்னு உள்ள போகலாம், சூடா போகலாம். உங்களுடைய அன்னைக்கு இருக்கிற உடல்நிலையை பொறுத்து உங்க சுவாசத்துல மாற்றம் இருக்கும். அதை நீங்க கவனிக்க கவனிக்க ரொம்ப அழகா உங்களுக்கு உங்களுடைய உடல் மொழி உங்களுக்கு உங்க உடம்ப பத்தி சொல்ல ஆரம்பிக்கும். நம்ம உடம்ப கவனிக்கிறது தான் நம்மளுடைய முதல் வேலை. அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த நார்மல் பிரெத்தை வாட்ச் பண்றது. அத புரிஞ்சு கொஞ்சம் அக்கறையோட சின்சியரா பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம யோகிக் பிரீத்திங் பண்ண போறோம். கண்ணை மூடிக்கோங்க. கைகள் ரெண்டையும் சின்முத்ரா. இன்ஹேல் பண்ணும் பொழுது வயிறு நல்லா பெருசாகணும். எக்ஸேல் பண்ணும் பொழுது மொத்த காத்தும் வெளியே வரணும். ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஹேல். நல்ல வயிறு பலூன் மாதிரி பெருசாக ஃபீல் பண்ணுங்க. எக்ஸேல். உங்களுடைய நேவல் தொப்புள் உங்களுடைய முதுகு தண்டை போய் டச் பண்ற அளவுக்கு வயிறு நல்லா உள்ள போகணும். உடம்புல இருக்க மொத்த காத்தையும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா வெளியே அனுப்புங்க. இன்ஹேல். எக்ஸேல். Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. Inhale. Exhale. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மல் பிரீத்திங் வந்துருங்க. சுவாசத்தை கவனிங்க. நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதே நார்மல் பிரீத்திங்ல இருக்கும்போது உங்களுடைய எண்ண ஓட்டம் இருந்திருக்கும். இப்ப யோகிக் பிரீத்திங் பண்ணும்போது உங்க மேக்சிமம் ஒரு 80% நமக்கு தாட்ஸ் வந்திருக்காது. தாட்ஸ் வருதா பாருங்கன்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். தாட்ஸ் வந்திருக்கும். இப்ப பண்றப்ப நீங்க லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா சுவாசத்துல மட்டுமே தான் கவனம் இருக்கும். மூச்சு உள்ள போகுதா வெளியே வருதாங்கிறத மட்டுமே கவனிச்சிருப்பீங்க. ஸோ எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ எம்டி ஸ்டொமக்ல இருக்கிறப்ப யோகிக் பிரீத்திங்கை தாராளமா பண்ணலாம். எந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் நீங்க ஒரு 2-3 மினிட்ஸ் யோகிக் பிரீத்திங் பண்ணீங்கன்னா இம்மீடியட்டா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். படபடப்பா இருக்குது, ஏதோ ஒரு சூழ்நிலையால உங்க உடம்புல படபடப்பு வருது, இல்ல உடம்பு முடியாம ஒரு படபடப்பு வருதுன்னா தாராளமா அமைதியா ஒரு இடத்துல சேர்ல உட்கார்ந்து கண்ணை மூடி முதுகுத்தண்டு நேரா வச்சிருக்கணும். பஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இதை தாராளமா பண்ண முடியும். அதனால யோகிக் பிரீத்திங்க அடிக்கடி பண்ணி பழகிக்கலாம். இதே யோகிக் பிரீத்திங் இப்ப லையிங்ல பண்ண போறோம். மெதுவா படுத்துக்கோங்க. பொறுமையா படுங்க. முடிஞ்ச அளவுக்கு பில்லோலாம் இல்லாம படுத்தீங்கன்னா உங்க முதுகு தண்டு நேரா இருக்கும். கால்களை மடக்கி உங்க உடம்ப ஒட்டி வச்சுக்கோங்க. கால்கள் கொஞ்சம் அகண்டு இருக்கட்டும்.
பாத்தீங்கன்னா கழுத்துல ஆரம்பிச்சு டெயில் போன் வரைக்கும் இருக்கிற முதுகுத்தண்டு நல்லா மேட்ல டச் ஆகி இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். கைகளை தலைக்கு மேல ஸ்வஸ்திக் பந்தனால வச்சுக்கலாம். ஸ்வஸ்திக் பந்தனா வரைக்கும் கொண்டு போக முடியாதவங்க கைகளை ஓபன் பண்ணி ரிலாக்ஸா ஷோல்டர்ஸை வச்சுக்கோங்க. ஷோல்டர் நல்லா கம்ப்ளீட்டா மேட்ல டச் ஆகி இருக்கும். உங்களுடைய லங்ஸ் இப்ப நல்லா ஓபன் ஆகி இருக்கிறத ஃபீல் பண்ண முடியும். இப்ப யோகிக் பிரீத்திங் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஹேல், நல்ல வயிறு பலூன் மாதிரி பெருசாகட்டும். ஸ்லோவா ஸ்டெடியா பண்ணலாம். எக்ஸேல், இன்ஹேல், exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale. ரிலாக்ஸ் பண்ணுங்க. நார்மல் பிரெத்துக்கு வந்துடலாம். ரிலாக்ஸ் யுவர் பாடி அண்ட் மைண்ட். நெக்ஸ்ட் நம்ம சவாசனா, சாந்தி ஆசனா பண்ண போறோம். இதே நிலைமையில கால்களை நல்லா நீட்டிக்கோங்க. முதுகுத்தண்டு நல்லா மேட்ல டச் ஆயிருக்குதாங்கத உங்களுக்கு நீங்களே என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு காலை நீட்டின உடனேயே அடி முதுகுல ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். அப்படி முதுகுத்தண்டு நல்லா கம்ஃபர்ட்டா இல்லைன்னா ஒன்ஸ் அகைன் காலை மடக்கி உங்க ஹிப்பை ஒரு வாட்டி அப் பண்ணி கீழே எடுத்தீங்கன்னா நல்லா மேட்ல டச் ஆகுறது ஃபீல் ஆகும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். கால்கள் நல்லா மேட் லெவலுக்கு ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. கைகள் உடம்பை விட்டு சற்று தள்ளி இருக்கட்டும். உள்ளங்கை உங்க சீலிங்க பார்த்த மாதிரி இருக்கணும். உடல் முழுக்க தளர்வா இருக்கட்டும். இதற்கப்புறம் உடம்புல எந்த அசைவும் இல்லாம பாத்துக்கோங்க. உங்க உடல் ஆடை, உங்களுக்கு அணிந்திருக்கக்கூடிய ஆடை, நகைகள் எதுவும் உங்களை தொந்தரவு பண்ணாதபடி இப்பவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன் பிட்வீன் பண்ணும்போது உங்க டோட்டல் பாடியுமே அதுல டிஸ்டர்ப் ஆகும். உடம்பு எப்படின்னா, ஒரு ட்ரெஸ்ஸை நீங்க நின்றுட்டு கலட்டி கீழே விட்டீங்கன்னா உங்க ட்ரெஸ் எப்படி போய் கீழே விழுந்து கிடக்குமோ அது மாதிரி உங்க உடல்ங்கிற ஆடையை கலட்டி விட்டுருக்கீங்க. இப்ப உடம்போட எந்த பாகத்தையும் உங்க கண்ட்ரோலுக்கு பிடிச்சு கொண்டு வராதீங்க. ஒரு பொம்மை கையில இருந்து தூக்கி கீழே போட்டா பொம்மை எப்படி அப்படியே பிரபேனம் விழுந்திருக்குமோ அது போல உங்க உடம்ப பாவிச்சுக்கோங்க. உங்க உடலோட எந்த பாகமும் உங்க கண்ட்ரோல்ல இருக்க வேண்டாம். தலைமுடி எப்படி விழுந்து கிடக்குமோ உங்க தலைமுடி தரையில, அது போல உங்க உடலும் தரையில இருக்கட்டும். உங்கள் முழு உடம்பையும் மதர் எர்த்துக்கிட்ட சரண்டர் பண்ணிடுங்க. உங்க உடம்புல இருக்க மொத்த நெகட்டிவிட்டியும் மதர் எர்த் பார்த்துப்பாங்க. இன்ஹேல் பண்ணுங்க, சுவாசத்தை கவனிங்க. எக்ஸேல். நார்மலா சுவாசம் உள்ள போறப்ப மூக்கு வழியா போகும், நுரையீரல் வரைக்கும் தான் போகும். எகைன் எக்ஸேல் பண்ணும் பொழுது நுரையீரல் இருந்து எகைன் மூக்கின் நுனி வழியாக காற்று வெளியே வரும். நம்ம கற்பனையா சுவாசத்தை மூக்கின் நுனி வழியா உள்ள இழுக்கிறோம். நெற்றி பொட்டுல இருக்கிற ஆக்ஞா சக்கரத்துல அந்த காற்று எனர்ஜைஸ் ஆகி கபாலம் முதல் கால் விரல் நுனி வரைக்கும் உங்க உடல் சுவாசிக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்க.
இன்ஹேல் பண்றீங்க, உங்க மொத்த உடம்புமே சுவாசத்தை உள்ள எடுத்துக்குது. உங்க உடம்பு நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரிஞ்சு கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணும் பொழுது சுருங்கி பழைய நிலைமைக்கு வருது. Again, inhale through nostril. நெற்றி பொட்டுல இருக்கக்கூடிய உங்க ஆக்ஞா சக்கரம், பொட்டு வைப்பீங்கள்ல அந்த இடத்துல ஒரு சக்கரம் இருக்கு. அங்க காற்று எனர்ஜைஸ் ஆகி உங்க உடல் முழுக்க பிராண சக்தியா மாறி உங்க உடல் முழுக்க சுவாசிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. Exhale completely. உடல் முழுக்க இப்ப பிராண சக்தி நிறைந்து காணப்படுகிறது. உங்க உடம்புல எங்கேயாவது வலி, வேதனை, டிஸ்கம்ஃபர்ட் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு இந்த பிராண சக்தியை அனுப்பிட்டே இருங்க. உங்க உடல் தன்னைத்தானே சரி பண்ண ஆரம்பிக்கும். உங்க உடல் தான் மிக சிறந்த மருத்துவர். உங்களுக்கு உங்க உச்சி முதல் பாதம் வரை உங்க உடம்ப நீங்க இப்ப ஸ்கேன் பண்ண போறீங்க. கண்ணை மூடி உங்க மேல அப்படியே ஒரு லைட் படுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அப்படியே தலையில ஆரம்பிச்சு ஒவ்வொரு பாகமா அந்த இடம் லைட் ஸ்கேன் பண்ற மிஷின் பண்ற மாதிரி தலை, நெற்றி, கண், மூக்கு, வாய் அப்படின்னு படிப்படியா இறங்கி கால் விரல் நுனி வரைக்கும் வரணும். எந்த ஒரு பாகத்தையும் மிஸ் பண்ணாம எல்லா இடமும் சரியா இருக்கா அப்படின்னு உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸ்லோவா பண்ணுங்க. 1 minute டைம் கொடுப்பேன். பண்ண ஆரம்பிங்க. உச்சி முதல் பாதம் வரை, பாதம் முதல் உச்சி வரை ஸ்கேன் பண்ணுங்க. உங்க உடல்ல எங்கேயாவது வலி இருந்ததுன்னா உங்க உடல் உங்களுக்கு அதை கன்வே பண்ணும். இந்த டைம்ல உடல் பேசுற மொழிய அமைதியா இருந்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளால கவனிக்க முடியும். நம்ம லேசா வலிக்குதுனாலே டாக்டர்கிட்ட போய் மாத்திரையை போட்டு உடனே அதை சப்ரஸ் பண்ணி வச்சிடுறோம். அப்படி இல்லாம வலியும் சுகம்தான். அங்க வலி இருக்குதுன்னு நம்ம உடம்பு சொல்லுதுனாலே அதை சரி பண்றதுக்கு ஏதோ கேக்குதுன்னு அர்த்தம். அதை நம்ம லிசன் பண்ணி இந்த மாதிரி நான் சொல்றேன் இல்லையா, லிசன் பண்ணுங்க, படுத்து ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்றது பாடிய லிசன் பண்றதுதான். அது அப்ப உங்களுக்கு கன்வே பண்ணும் அழகா. இந்த இடத்துல பெயின் இருக்கு, நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, இல்ல ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும். சோ உங்க உடம்புல இருக்கிற பிராண சக்தி அங்க அப்சர்வ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். கம்ப்ளீட் ரிலாக்ஸ் யுவர் பாடி அண்ட் மைண்ட். உடல் இப்பொழுது காற்றுல மிதக்கிற மாதிரி இறகு போல மாறி இருக்கும். கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். கடவுள் என்பது வேறு எங்கும் இல்லை. கடந்து கடந்து உள்நோக்கி பார்க்க பார்க்க நமக்குள் இருக்கும் கடவுள் நமக்கு தெரிய வரும். கண்ணை மூடி ரிலாக்ஸா 1 நிமிஷம் அப்படியே அசையாம நெக்ஸ்ட் கமாண்ட் வர்ற வரைக்கும் படுத்துக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை கால் விரல்களை மெதுவா அசைச்சுக்கலாம். ரைட் சைடு டர்ன் பண்ணி ரைட் கைய தலைக்கு மேல தூக்கி லெஃப்ட் கைய செஸ்ட் பக்கத்துல பிளேஸ் பண்ணி பொறுமையா எழுந்து உட்காருங்க. க்ளோசிங் பிரேயர். முதுகு தண்டை நேரா வச்சுக்கோங்க. கைகள் நமஸ்கார் பொசிஷன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய
பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். கைகளை நல்லா ரப் பண்ணி இதமான சூடு வந்ததும் உங்க உள்ளங்கைய கப்பு மாதிரி பண்ணி கண்கள் மேல பிளேஸ் பண்ணுங்க. கண்கள் வழியா நீங்க ரிசீவ் பண்ண பாசிட்டிவ் எனர்ஜி உங்க உடல் முழுக்க பரவட்டும். ஒன்ஸ் அகைன் ரப் பண்ணி நீங்க ரிசீவ் பண்ண பாசிட்டிவ் எனர்ஜியை உங்க உடல் முழுக்க அப்ளை பண்ணுங்க. உங்களை நீங்களே ஆசீர்வாதம் பண்ணிக்கலாம். மூடிய கண்களை உள்ளங்கை முன்னாடி மலர்ந்த முகத்தோட மெதுவா திறந்து பாருங்க. இந்த நாள் இனிய நாளாகட்டும். இந்த யோகாவை நமக்கு தந்த குருமார்கள், ரிஷிகள், முனிவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கலாம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தா